நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நாட்டு பசு மாடு. நாட்டு பசு மாடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாட்டுக்கு எல்லாத்துக்குமே திமில் இருக்கும். திமில் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து நாட்டு பசு மாடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சென்னையில் இந்த மாதிரி பசுமாடு பார்க்குறது அபூர்வமாக இருக்குது. நான் இன்றைக்கி சென்னையை தாண்டி ஊத்துக்கோட்டை பக்கத்தில் வந்துக்கிறேன். இங்கே தான் இந்த மாதிரி மாடுகள் இங்கே இருக்குது. ஒரு இடத்துல பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி மாடை பார்க்குறதே இப்போ அபூர்வமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு கொடுப்பனை கிடச்சிருக்குது, இந்த மாதிரி மாடுகளை பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளாக நானும் இதை தேடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். மனதுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்குது. நாட்டு மாடை நம்மளும் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மாட்டு பால் வந்து ரொம்ப வீரியமானது. நாட்டு மாட்டில் வந்து எல்லாமே வீண் போகாது எதுவுமே. நாட்டு மாட்டோட கோமியம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நாட்டு மாட்டோட சாணி வந்து பார்த்திங்கன்னா விபூதிக்கு எடுக்கிறாங்க. நெய் தயாரிக்கிறாங்க. இது நாட்டு மாட்டு பசும்பால், சீம்பால். அந்த சீம்பால் வந்து காய்ச்சினதுக்கப்புறம் அந்த சீம்பால் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறது பூரா அந்த நெய். இந்த நாட்டு மாட்டு பாலோட சீம்பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத இதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக இதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நோய் சக்தி அதிகமாக கிடைக்கும். நன்றி.